Hey hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டைலர் மிஷின் இருக்கு இல்லையா, சோ சூவிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், காலால பெடல் பண்ணி மிதிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல அதிகமாக யூஸ் பண்றதில்ல. ஸோ இந்த மிஷினை வந்து கொஞ்சம் மோட்டர் வாங்கி போடலான்னு பார்த்தா கையில் பட்ஜெட் இல்லை. எப்படி அதை வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது எங்களோட வீட்டில் இருந்தால் பழைய ஒரு ஆர்ஓ மோட்டார், ஆர்ஓ பியூரிஃபைர், வாட்டர் பியூரிஃபைர் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்த மோட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மோட்டர் தான் இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ரெண்டாவதான் செக் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற புள்ளி வந்து நம்ம கிரைண்டரு, கவர்மெண்ட் மாவாட்டர் கிரைண்டர் சின்னதாக இருக்கும் பார்த்தியா, போர்ட்டபிள் கிரைண்டர்ஸ்னு, அதில் இருக்கக்கூடிய புள்ளி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெல்ட் ஒன்று எடுத்திருக்கேன், இதுதான் தேவை. அதே ஆர்ஓ பியூரிஃபையர்லேயே ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க, ஏசி டு டிசி, இதுதான் 48 வோல்ட்டு இந்த மோட்டருக்கானது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு பழைய ஃபுட் பெடல் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் சுவிட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போதைக்கு நான் இது என்கிட்ட இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். மிஷினில் இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிட்டு பார்த்து செய்யணும். இந்த பெல்ட் இப்படி மாட்டிட்டு இந்த மோட்டர் தூக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணுவோமோ அதே தான். பட் இதில் வந்து அதுக்குன்னு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நம்ம வந்து நம்மளே எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி. இந்த ஆரோ மோட்டர் வச்சு நம்ம ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கோம், வாட்டர் பம்ப் எப்படி மேக் பண்ணுறது. அண்ட் இது ஆல்ரெடி இது ஒரு வாட்டர் பம்ப் தான், நல்லா ஒரு பெரிய ஒரு 1 இன்ச் பைப் தண்ணி அப்படி வர்றது. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் பம்பும் செஞ்சுருக்கோம், அது எப்படின்றத போய் பாருங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. போல்ட் எடுத்துருக்கோம் சரிங்களா. அப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க, சரியான பெல்ட்டோட சைஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கிட்ட க்ளீன் பண்ணுறேங்க. நான் வந்து கிட்ட வச்சுங்க, சரிதா. அந்த ஆங்கிள் இருக்கணும், அப்போ கை நட்டு கொடுக்குது. ஐயோ போல்டு சின்னதாயிடுச்சா, கடவுளே காணுமே எங்கேயா, போல்டு குட்டி ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ பாதிலே நிக்குது பாரு, முக்காவாசி கூட வரல. அது போச்சா, சொல்ல முத்தா போச்சா. நீங்களும் வந்து பாருங்க. ஸோ மோட்டர் வந்து இந்த இடத்துல நட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த பெல்ட்டை நம்ம இங்கே உள்ளே மாட்டி வச்சுருமா, சிம்பிளாக இப்படி தான் இதான், இப்படி உள்ளே மாட்டிட்டு வச்சு போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாட்ட சொல்ல இப்படி டைட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் மாட்டாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி மிஷினை கொஞ்சம் டவுன் பண்ணி இப்படி உள்ளே வச்சு கரெக்டாக தவும் மிஷினை டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படியே இப்படி வச்சு இப்படி வச்சிடலாம். ஸோ பெல்ட்டு டைட் ஆகிடும். ரெண்டாவது ஓகே, நம்ம இன்னும் இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஸோ அதை வந்து அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாமா? ஓகே, இங்கே வந்து செஞ்சுக்கிட்டோம். காலில் மெரிச்சு எடுத்தா பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயாக தச்சிருக்குன்னு. இருடா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுப்பா. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பார்த்துக்கோங்க, தட்டி விட்டுக்கோங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். டாடா, பாய் பாய்.